இந்த ரித்தன்யா கவன் கேஸ்ல மனநல மருத்துவர்களை மிஞ்சி மிஞ்சி போனா கையில என்ற அளவுக்கு நான் பார்த்த எங்களுடைய சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மனநல மருத்துவர்களை ஒரு 2-3 பேரை கேட்டிருக்காங்க. அதை தவிர கருத்து சொல்றவங்க எல்லாருமே அவங்க என்ன பின்புலத்துல இருந்து வராங்க, சைக்காலஜி அப்படின்றது, சைக்காலஜி கவுன்சிலிங் அப்படின்றது கம்ப்ளீட்லி அன்ரெகுலேட்டட் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு 6 வாரம் வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிட்டு நான் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன வகையான ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க பாட்டுக்கு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் மீடியாவும் அதை சென்சேஷனலைஸ் ஆக்கி இப்ப எந்த ஒரு அசிங்கமான நிலை வரைக்கும் போயிருக்குன்னா ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. ரித்தன்யா கவன் அவர்களுடைய அந்த செக்ஸ் டார்ச்சர் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு. இல்லை, எந்த அளவுக்கு நம்ம சமூகம் இது எப்படின்னா இதுவே ஒரு போர்னோகிராஃபி தான். ஒரு பெண் அந்த கஷ்டத்துல இறந்துருக்காங்க. டவுரி ஹரஸ்மெண்ட் அப்படின்றது நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அவங்க அப்பா இன்னும் கூட காசெல்லாம் கொடுத்து பிசினஸ்லாம் செய்து வைக்கிறதுக்கு ரொம்ப தயாராக தான் இருந்தாரு. அது பிரச்சனை கிடையாது. அங்க அந்த கவின் அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான சைக்காட்ரிக் அசஸ்மெண்ட் இந்த போலீஸ் பண்ணியிருக்காங்க, இதை முதல்ல பார்த்தாங்களா? இதை பார்க்கல. எங்களுடைய சைக்காட்ரிஸ்ட், அதாவது MBBS படிச்சு MD சைக்காட்ரி ஒரு என்ன மாதிரி வெளிநாட்டில் MRC சைக் படிச்சு இல்லை அமெரிக்காவில் படிச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவர்கள் எங்களுக்கு தான் வருஷ கணக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்களை ரெகுலேட் பண்ற பாடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில். ஒரு கார்டியாலஜிஸ்ட், எண்டோக்ரினாலஜிஸ்ட் மாதிரி சைக்காட்ரி அப்படின்றது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. எங்களுக்கு தான் ஃபொரன்சிக் சைக்காட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எங்களுக்கு தான் ஒரு மனநலத்தை, மன நோய்களை அசஸ் பண்ணக்கூடிய அந்த திறன் இருக்கும். இப்ப சும்மா ஏதோ லைஃப் கோச்சுன்னு சொல்லிக்கிட்டு, ஏதோ ஒரு கவுன்சிலர்னு சொல்லிக்கிட்டு, சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு நல்லா பேச தெரியுது, அவங்களுக்கு வியூஸ் எடுக்க தெரியுது, கான்ட்ரவர்ஷியலா பேச தெரியுதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா களிசடைகளும் சேர்ந்து ஒரு சேனல்ல உட்காந்துட்டு அவங்க கருத்தை சொல்றது என்ன பண்ணுறது? இட்ஸ் பிகமிங் அ வெரி அன்சைன்டிபிக் சொசைட்டி. உண்மையை சொல்லணும்னா பெரியார் அதுதான் சொல்லியிருப்பாரு. முதல்ல இப்ப ஒருத்தர் கருத்து சொல்றாருன்னா இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த கருத்தை சொல்றதுக்குன்னு முதல்ல நம்ம ஆராயணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்க? MBBS படிச்சிருக்காங்களா? எங்க படிச்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்களா இல்ல சைனா ஹாங்காங்ல படிச்சிருக்காங்களா? அதுக்கப்புறம் அவங்க சைக்காட்ரி பண்ணியிருக்காங்களா? எங்க பண்ணியிருக்காங்க? இது எல்லாமே பார்த்து எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபொரன்சிக் சைக்காட்ரிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, மேரிட்டல் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, சைக்கோதெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இது எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்க கிட்ட கருத்தை கேட்க முடியும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய மனநல மருத்துவர்களே ரொம்ப திறமை வாய்ந்த, அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் அவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு ஏதோ ஒரு கத்துக்குட்டிங்க, ஏதோ ஏதோ சேனல்ஸ் விச் இஸ் நாட் லைக் வெரி ரொம்ப இன்டெலெக்சுவல் சேனல்ஸ் மாதிரி கூட தெரியல, ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது, இருக்கிற அந்த கலாச்சார காவலர்களை அப்படியே ஊக்குவிக்கிற சேனல்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சேனல்ஸ்ல போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் வியூஸ் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது இதை பார்த்துட்டு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கட்டட். ஏன்னா நான் யூகேல வேலை செஞ்சிருக்கேன். அங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்தது கிடையாது. ஐ மீன் பிரச்சனைகள்லாம் பொரன்சிக்கா ஒன்று வந்ததுன்னா இந்த மாதிரிலாம் சென்சேஷனலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் அசஸ் பண்ணுவாங்க, பிரிசன் அசஸ்மெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் ரிப்போர்ட் கேட்டுச்சுன்னா கோர்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் கோர்ட் வில் டிசைட் ஆன் ஏன்னா அதனுடைய அந்த இதை அதை விட்டுட்டு சும்மா யார் வேணாலும் அது அவங்க போய் அவங்க பெட்ரூம்ல பார்த்தாங்களா, அந்த பையன்கிட்ட பேசியிருக்காங்களா, அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை. அது என்னன்னா மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு உடனே இந்த ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி. அதுவும் இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அருவருப்பு தன்மையோட இருக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ். எந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் மன உளைச்சல்ல இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஈவன் இருக்கிற எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தம்பி எல்லாம் எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருப்பாங்க. சும்மா யார் வேணாலும் கருத்து சொல்லலாமா? சும்மா யார் வேணாலும் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட்னு போட்டுட்டு ஒரு 6 மாதம் ஆன்லைன் கோர்ஸ் ஒரு 15,000 கட்டிட்டு நான் கவுன்சிலர் அப்படின்னு என்ன வேணா பேசலாமா?
உங்களுக்கு எல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இப்போ நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் 5 வருஷம் MBBS படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் MD படிச்சுட்டு அதுக்கு மேலே நான் என்ன மாதிரி சில பேர் அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டு அது ஓல்ட் ஏஜ் சைக்காட்ரியோ சைல்ட் சைக்காட்ரியோ இல்லை என்ன மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி சைக்காட்ரியோ இல்லை வந்து சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ் சைக்கோதெரப்பி இந்த மாதிரி மெடிசனில் எப்படி கார்டியாலஜி எண்டோக்ரோனாலஜி மாதிரி இருக்கோ அதே மாதிரி சைக்காட்ரின்றது பறந்துபட்ட அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு. இதில் வந்து என்னமோ ஒரு 6 வாரம் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் டோட்டலி ரிடிகுலஸ். இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். யாரையும் வந்து நான் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல வேண்டிய கருத்து இல்லை. நான் ஒரு முறை ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு 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 லேடி அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. கடைசி வரைக்கும் அவங்களுடைய டிகிரி ஈவன் BSc MSc சைக்காலஜியான்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க டிகிரியே போடல. எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அது வந்து டெலியூஷன்ஸை பற்றியானது. டெலியூஷன்ஸ் அப்படின்றது ஒரு மனநோயின் அறிகுறி. அதுக்கு வந்து மருந்துகள் தான் கொடுக்க முடியும். அதற்கான கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸும் சரி ட்ரைனிங்கும் சரி மனநல மருத்துவர்களுக்கு தான் இருக்கும். என்ன கேட்டப்பட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். இந்த அம்மா பக்கத்துல இருந்து ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்க ஃபீல்டே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா யார் வேணாலும் வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், யார் வேணாலும் கருத்து சொல்லலான்னு. இட் இஸ் அன் அப்சல்யூட்லி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ் டைரக்ஷன் யூ ஆர் கோயிங் இன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட இருந்து கருத்து வேணும் அப்படின்னா நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள்ல அவ்வளோ அருமையான மருத்துவர்கள் இருக்காங்க. சென்னையிலேயே இருக்காங்க, கோயம்புத்தூர் திருப்பூர்லயும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சீனியர் மனநல மருத்துவர்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. இந்த மாதிரி கத்துக்குட்டிங்களோ இல்லை வந்து அரபைக்காடுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கிறது. அதுவும் பல நேரத்தில் என்னன்னா சைக்காலஜிஸ்ட் அப்படி சைக்காட்ரிஸ்ட்னு போட்டுப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளா சைக்காட்ரிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க. நாங்க வந்து வருஷ கணக்குல அனாட்டமில இருந்து ஃபுல்லா பாடியை ஃபுல்லா MBBS எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்காட்ரியை படிச்சு அதுக்கப்புறம் வருஷ கணக்குல 25 வருஷம் கன்சல்டண்டா வேலை பண்ணிட்டு வந்து எங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுக்கும் இந்த கத்துக்குட்டிங்க எனக்கும் ஒன்று எல்லாம் தெரியும்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பா தான் வருது. இது இஃப் இட் வாசன்ட் சோ சீரியஸ் இட் வுட் பி வெரி லுடிகரஸ். ஸோ இது வந்து ஊடகவியலாளர்கள் தயவு செஞ்சு இதற்கான அந்த அந்த முதல்ல டிஃப்ரென்சஸை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட வந்து மனநல ஆலோசகர்னு சொல்லுவாங்க. ஐம் நாட் மனநல ஆலோசகர், யார் மனநல மருத்துவர்கள். ஸோ இனிமேல் ஏதாவது கருத்து கேட்கணும்னா மனநல மருத்துவர்கள், அதுவும் அரசு மனநல மருத்துவர்கள் நம்ம எல்லா இடத்துலையும் IMH எல்லா இடத்துலையும் இருக்காங்க. மற்ற ஊர்லேயும் நிறைய அரசு நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து கேள்வி கேட்டு அவங்களுடைய கருத்தை எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான ஒரு பார்வை, ஒரு ஆப்ஜெக்டிவ் வியூ கிடைக்கும். இப்போ இந்த கத்துக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு கத்தல் கத்துறதுல இவங்க அவங்களால ஒரு பேலன்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் வியூ எடுக்க முடியாது. பிகாஸ் தேர் நாட் ட்ரெயின் தட் வே. இப்போ நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் எதுவுமே ஃபேஸ் வேல்யூல எடுக்க மாட்டோம். இப்போ ஒருத்தவங்க வந்து என்னை வந்து ஏதோ ஒன்று பண்ண தூண்டுது அப்படின்னு சொன்னா நாங்கள் இமீடியட்டா வந்து அப்படியான்னு சொல்லிட்டு அதுல வந்து நாங்க அதோட போயிட மாட்டோம். அதை ஃபேஸ் வேல்யூல என்னைக்குமே எடுக்காம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் கேட்டு அதனுடைய சிம்டம்ஸை வந்து நாங்க டீஸ் அவுட் பண்றது தான் எங்களுடைய வேலை. திஸ் இஸ் அ பிரெட் அண்ட் பட்டர். அப்படி இருக்கும்போது நீங்க தயவு செஞ்சு இந்த கத்துக்குட்டிங்களெல்லாம் வந்து இது பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் அதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டேஞ்சரஸ் அட்வைஸ் எல்லாரும் வந்து சொல்றது. இந்த சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காலஜி கோர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போயிருக்காரு. சைக்காலஜி கோர்ஸ் அது என்னது 2-3 வாரம் போற கோர்ஸ். நீங்க வேணா மருந்து கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க. ஒரு MBBS டாக்டர் தாங்க மருந்து கொடுக்க முடியும். அது எப்படிங்க இந்த கத்துக்குட்டிங்க சும்மா 4 வாரம் படிச்சுட்டு, அதுவும் டாக்டரே இல்லாம, டாக்டர் இல்லாதவங்க யாராவது நீங்க ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க, இல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜியோகிராஃபி படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து இன்ஜெக்ஷன் போடலாமா இல்ல மருந்து கொடுக்கலாமா? நீங்க PhD கூட படிச்சு டாக்டர்னு கூட போட்டுக்கலாம். டாக்டரின் ஹிஸ்டரியா இருக்கலாம், ஜியோகிராஃபியா இருக்கலாம். உங்களால ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கவுன்சிலிங் சைக்காலஜின்னு சொல்லிட்டு இந்த அன்ரெகுலேட்டட் ஃபீல்ட்ல இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையில எனக்கு வந்து
நாங்கள் வந்து சைக்காட்ரிஸ்ட்க்கு ஈக்குவலண்ட், நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே பண்ண முடியும், இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தான் தெரியும். அதாவது நம்ம கண் பார்க்கறத தான் வந்து நம்ம வந்து நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும். இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க குழந்தைய பற்றி. அதாவது அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடியது ஒரு டிப்ரெசிவ் எபிசோட். ஆனால் அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு. இந்த குழந்தை வந்து படிக்க மாட்டா, டிக்ளைனாக இருக்குது, எல்லாம் இருக்குதா, ஓகே லேர்னிங் டிசபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். எப்படி ஒரு குழந்தைக்கு திடீர்னு லேர்னிங் டிசபிலிட்டி வரும்? ஒரு 3 மாசமா அப்படியே லேர்னிங் டிசபிலிட்டி வருமா? இல்லை இவங்களுக்கு என்னன்னா தே டோன்ட் ஹேவ் காமன் சென்ஸ், பிளஸ் தே டோன்ட் நோ த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தேர் நாலேஜ். ஸோ இது வந்து ரொம்ப இட்ஸ் வெரி டிஸ்கஸ்டிங் வாட் ஐம் சீயிங் ஹியர். இது வந்து டெஃபினட்டாக மாறணும். அண்ட் சம்மன் மஸ்ட் ஹைலைட்டட். யாரும் ஹைலைட் பண்ணுற மாதிரி இல்லை, அதனால நான் ஹைலைட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஸோ அதுதான் இது. ஸோ ஹோப்ஃபுல்லி people will take it on board and do something about it.